ஜனநாயகன் சென்சார் விவகாரத்தில் மேல்முறையீட்டு வழக்கின் மீதான விசாரணை ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அதேபோல சென்சார் போர்டு தரப்பிலுமே கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை ஜனவரி 15ஆம் தேதி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் மேல்முறையீட்டு வழக்கு அப்படிங்கிறது ஜனவரி 15ஆம் தேதிக்கு முன்பே கூட பட்டியலிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்கலாம். வெங்கடேசன், இப்போ ஜனநாயகன் இந்த மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பான விசாரணை 15ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் விஜய், நடிகைகள் பூஜா ஹெக்டே, மமிதா பாய்ஜி உள்ளிட்டோர் நடித்துள்ள ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி அப்படத்தை தயாரித்த நிறுவனம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு என்பது நாளை மறுதினம், நாளை விடுமுறை என்பதால் நாளை மறுதினமே பட்டியலிட அனைத்து வாய்ப்புகளும் தற்போது உருவாகியுள்ளது. அவ்வாறு உருவாகும் பட்சத்தில் நாளை மறுதினமே ஏற்கனவே பட நிறுவனத்தின் சார்பில் தாக்கல் செய்துள்ள இந்த மேல்முறையீடு மனுவில் இந்த வழக்கை குறிப்பாக தன்னிச்சையாக அந்த எதிர்த்தரப்பு தணிக்கை வாரியத்தின் வாதத்தை கேட்காமலேயே ஒரு சுவமோட்டோ அந்த ஒருதலை பட்சமான உத்தரவு என்பது பிறப்பிக்க வேண்டும். குறிப்பாக தணிக்கை சான்றிதழ் வழங்க அந்த வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிதான் அந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தனி நீதிபதி உத்தரவு செல்லும் என்று கோரியும் இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தணிக்கை வாரியத்தின் சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதால் அவர்களது தரப்பு வாதங்களை கேட்கும் வகையில் அவர்களது தரப்பில் நிச்சயமாக வழக்கறிஞர்கள் இந்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் அல்லது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகி வாதிட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நாளை மறுதினமே இந்த ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரிக்கப்பட்டு ஒருவேளை அன்றே இந்த திரைப்படம் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் நாளே இந்த ஜனநாயக திரைப்படம் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு அது நடிகர் விஜயும் நடிகரும் தாவேகா தலைவர் விஜய் ரசிகர்களுக்கான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.